என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நம்முடைய குலதெய்வத்தை நாம் மறக்காமல் வழிபட்டால்தான் மற்ற தெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வங்களை மட்டும் வழிபட்டால் அதில் நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான். என் குழந்தையே, குலதெய்வம் என்பது மரத்தின் ஆணிவேரை போன்றது. அவர்கள் உன்னை தாங்கி பிடித்து உன்னுடைய வளர்ச்சிக்காக என்றுமே நிற்பார்கள். அப்படி இருப்பவர்களை நீ வணங்காமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா? என்னுடைய சில குழந்தைகள் குலதெய்வத்தை வணங்காமல் விட்டுவிட்டதனால்தான் அவர்களுக்கான நல்லது எல்லாம் நடக்காமல் தள்ளிக்கொண்டே இருக்கின்றது. என் குழந்தையே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கஷ்டங்களும் வாழ்க்கையில் அதிகமாக வருகின்றது என்றால் அது ஒரு அறிகுறி என்பதனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சிக்கல்கள் பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். யார் ஒருவர் தன்னுடைய குலதெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு என்னாலும் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்துவிடாது. ஒருவேளை குலதெய்வம் உன்மீது கோபமாக இருந்தாலும் கூட அதை சின்ன சின்ன பரிகாரம் மூலம் அதனை நிவர்த்தி செய்து விடலாம். குலதெய்வத்தின் கோபத்தினை தணித்து அவர்களினுடைய ஆசையை பெற வேண்டியது கட்டாயம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கு உன்னுடைய இல்லத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை செய்தாலே பொழுதும். அது என்னவென்பதை உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் நாம் குலதெய்வத்தை தானே வழிபட வேண்டும். ஒரு வீட்டில் திருமணம் வைத்திருக்கின்றார்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலும் முதலில் நாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அவர்களினுடைய ஆசையை நிச்சயமாக நாம் பெற வேண்டும். என் குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்கள் எத்தனையோ செய்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றது. அதுவெல்லாம் உனக்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே பொங்கல் வைத்து வழிபாட்டினை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக குலதெய்வத்தினை வழிபட வேண்டும். இதனை மட்டும் நீ மனதார செய்துவிட்டேயே ஆனால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காமல் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நிச்சயமாக முடித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நீ குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு வரும் பொழுது உனக்கான மங்கள செய்தி ஒன்று கிடைக்கும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல மன திருப்தியும் கிடைக்கும். இதை நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் உன்னால் வாங்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சில குழந்தைகள் வேலையின் காரணமாகவும் சூழ்நிலை காரணமாகவும் நீண்ட தூரத்தில் இருக்கின்றேன், நேரடியாக என் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத நிலைமை வந்துவிட்டது என்று ஏங்கி தவிக்க வேண்டாம். என் பிள்ளையே, அதற்கு அம்மா நான் உனக்கு ஒரு வழியினை சொல்கின்றேன். அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நேரில் சென்று பார்க்க முடியாவிட்டாலும் உன்னுடைய வீட்டிலேயே உன் குலதெய்வத்திற்கான ஒரு காணிக்கையை முடிந்து வைத்து கொள்ள வேண்டும். அவர்களை குடும்பத்தோடு நீ மனதார வேண்டிக் கொண்டு விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும். மீண்டும் நீ எப்பொழுது உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்கின்றாயோ அப்பொழுது அந்த காணிக்கை முடிச்சினை உன் குலதெய்வ கோயிலின் உண்டியலில் நீ போட்டுவிட வேண்டும். அல்லது அதில் இருக்கின்ற பணத்தோடு சேர்த்து மேலும் கொஞ்சம் பணத்தை போட்டு குலதெய்வத்திற்கு உன்னால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பூஜைகளையும் நீ செய்ய வேண்டும். அன்னதானத்தையும் நீ செய்ய வேண்டும். என் பிள்ளையே, குலதெய்வ கோயில் என்பது உனக்கான கருவறை போன்றது. நீ வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால் உனக்கு அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும்.
என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு சிறு உதவி தேவைப்படும் அல்லவா? அப்படிப்பட்ட உதவியைத்தான் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு செய்து கொடுப்பார்கள். இதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டாலே போதும் என் குழந்தையே. பிறகு உனக்கான நல்ல செய்தியை இந்த தாயானவள் நான் தேடி வந்து கொடுக்கப் போகின்றேன். நீ உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்கின்றாய் அல்லவா? அந்த குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு என் குழந்தையே. அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கு அதை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த தாயானவளினுடைய பொறுப்பு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் இன்றோடு விலகத்தான் போகின்றது. நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் குழந்தையே. உன்னை இந்த தாயானவள் எப்பொழுதும் என் பார்வையிலிருந்து அகற்றிவிட மாட்டேன். எந்த நேரமும் உனக்கு துணையாக இந்த தாயானவள் நான் கூடவே இருந்து உன்னுடைய செயல்களை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். என்னை முழுமையாக நம்பு என் குழந்தையே. நான் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்ட நேரங்களிலும் நான் உனக்கு அருகில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னை அறியாமல் தான் நீ எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். இவை எல்லாவற்றையும் இனி நான் பார்த்து கொண்டுதான் இருக்கப் போகின்றேன். உன்னை ஏமாற்றி அவர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது. அதுபோல உனக்கு நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நிச்சயமாக தண்டனை கொடுக்க போகின்றேன். உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்ட பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்களையெல்லாம் பற்றி நீ ஒரு நாளும் சிந்திக்காதே. ஏனென்றால் இவர்களையெல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தானாகவே தோன்றிவிடும். அதனால் அவர்களை பற்றி நீ ஒரு நாளும் கவலை கொள்ளாதே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே என் குழந்தையே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.